நாளை சித்திரை மாத ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி. பைரவரை வழிபாடு செய்தால் இல்லத்தில் நிம்மதியும் செல்வமும் சேரும். நாளை சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:03 ஆரம்பித்து திங்கட்கிழமை மதியம் 2:33 வரையில் தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கிறது. 2 தினங்களிலும் ராகுகால பூஜை நேரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் தேய்பிறை அஷ்டமி என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபட இல்லத்தில் நிம்மதியும் சுபிட்சமும் உண்டாகும் என்பது நியதி. நாளைய அஷ்டமி திதியின் வழிபாட்டு முறை. தேய்பிறை அஷ்டமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். இந்த நன்னாளில் பைரவ மூர்த்திக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சகல தோஷங்களும் நீங்கி சௌபாக்கியங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர ஈசனை தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு உரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம். மேலும் பஞ்ச எண்ணெய்களை கொண்டு பஞ்ச தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். தங்களது இல்லத்தில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வம் செழிக்க நாளை தேய்பிறை அஷ்டமி திதியில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு பஞ்ச தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரலாம். புதிதாக வாங்கிய 5 அகல் விளக்குகள் கொண்டு செல்லுங்கள். அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வகையான விளக்கு மற்றும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி வழிபடுதல் நன்று. வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் சுத்தமான பசு நெய் ஆகிய இந்த 5 எண்ணெய்கள் சேர்ந்ததுதான் பஞ்ச தீப எண்ணெய் என்று கூறுவார்கள். இதை தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்குகளில் ஊற்றி தீபமேற்றி சிவ ஸ்தோத்திரங்களை வாசித்து விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். சொத்து தகராறு, நிலத்தகராறு போன்ற பிரச்சனைகளுக்கு தேங்காய் முடியில் நெய் ஊற்றி சிகப்பு நிற திரியிட்டு தீபமேற்றி வழிபடலாம். மேலும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவதற்கு சிறப்பான ஒரு நாளாகவும் இது கருதப்படுகிறது. இல்லத்தில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து அவருக்குரிய மந்திரங்களை ஜெபித்து தயிரன்னத்தை நிவேதனம் செய்து வைத்து தூபதீப ஆராதனைகள் காண்பித்து வழிபட்டு வரலாம். பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்த நிறம் என்றால் அது சிவப்பு ஆகும். எனவே சிவப்பு நிற மலர்களை கொண்டு இருவருக்கும் அர்ச்சனை செய்து இன்றைய நன்னாளில் வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற்று கொள்ளலாம். சிவபெருமான் ஆலயத்தில் வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டு வர எத்தகைய தடைகளும் அகன்று சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். மேலும் மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்புகள் அமையும். பைரவர் சந்நிதிக்கு சென்று அங்கு செவ்வரளி மலர்களால் மாலை சாற்றி எள் தீபம் அல்லது மிளகு மூட்டை கட்டி மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களை சுற்றி இருக்கும் பகைவர்கள் தொல்லை ஒழியும். யமபயம் என்பது நீங்கும். எதையும் துணிச்சலுடன் முடிவெடுக்கக்கூடிய தைரியம் உண்டாகும். குடும்ப நிம்மதிக்கும் செல்வ செழிப்பை பெறவும் நாளை சித்திரை மாத ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதியில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவ மூர்த்தியையும் வழிபட்டு இல்லத்திற்கு வந்து சிவபார்வதி படம் மற்றும் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து தயிர் அன்னம் நிவேதனம் செய்து முறையாக வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.